இந்த பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு ஆசை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சீக்ரெட், அந்த ஒரு சீக்ரெட் தெரிஞ்சால் போதும், எப்படி இவனுங்களாம் ஜெயிக்கிறானுங்க, அந்த ஒரு சீக்ரெட் தெரிஞ்சால் நானும் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு கனவுல இருக்கீங்களா? அந்த சீக்ரெட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சரவணகுமார். சீக்ரெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஹோஸ் பைப் ஒன்று, ஒரு வாட்டர் டேப் ஒன்று லீக் ஆகுது. அந்த டேப் லீக் ஆகும்போது அந்த ஓனர் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளம்பரை இன்வைட் பண்ணுறாங்க. ஓகே, அந்த ப்ளம்பர் வராரு. ப்ளம்பர் வந்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு சுற்றி எடுத்து ஒரு இடத்துல ஒரு தட்டு, அந்த லீக் நின்று போச்சு. கூலி எவ்வளோப்பா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் கேட்குறாங்க. அதுக்கு அந்த ப்ளம்பர் வந்து சொல்கிறாரு, 100 ரூபா தாங்க. என்னப்பா சுற்றி எடுத்து தட்டினதுக்கு 100 ரூபா கேட்குறியே அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் கேட்க, அதுக்கு அந்த ப்ளம்பர் சொல்கிறாரு, சுற்றியால் தட்டினதுக்கு வெறும் 5 ரூபா தான், மீதி 95 ரூபா அது எங்கே தட்டணும்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறதுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போது நமக்கும் அதே தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு எங்கே எப்படி முடிவெடுக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஒரு விஷயந்தான் நமக்கு எங்கே தட்டுனா ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் கொட்டும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தட்டுற இடம் கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். அது எப்படின்னு நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கெல்லாம் 2 படம் ஞாபகம் இருக்கும், இல்லாட்டியும் ஒரு தடவை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்று ரமணா, 2வது கலகலப்பு. ரமணா படத்தில் அந்த யூகி சேது கேரக்டர் ஒரு இடத்துல சொல்லுவோம், இங்கே அடித்தா அங்கே வலிக்கும். அதே மாதிரி கலகலப்பு கேரக்டரில் ஆப்போசிட்டாக அந்த அமிதாப் மாமா கேரக்டரில் இருக்க அவர் சொல்லுவார், இங்கே அடித்தா இங்கே தாண்டா வலிக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நம்ம எந்த நேரத்தில் உள்ளே நுழையிறோம், எந்த நேரத்தில் உள்ளே நுழையிறோன்றது ரொம்ப முக்கியம். சில பேரோட என்ட்ரி ஹிட் ஆகும், சில பேரோட என்ட்ரி மொத்தமாக முடிச்சு விட்டுரும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் என்ன தெளிவாக சொல்லணும்னா, எந்த ப்ரைஸில் எந்த கம்பெனியை எந்த இடத்துல நம்ம வாங்குறோன்றது ரொம்ப முக்கியம். அதை தான் இங்கே இந்த ப்ளம்பர் கதையோட நம்ம மேட்ச் பண்ணணும். அந்த ப்ளம்பர் எங்கே தட்டணும்னு தெரிஞ்சு வச்சுருக்கிற மாதிரி நம்ம எந்த ப்ரைஸில் எந்த இடத்துல நுழையணும்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு கரெக்டான கம்பெனி, கரெக்டான பிஸ்னஸ் என்ன அப்படின்றத பார்த்து சரியான நேரத்தில் உள்ளே குதிச்சிடணும். அது நம்மளை காப்பாற்றி விட்டுரும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, வாரன் பஃபெட் அந்த கொக்கோ கோலா கம்பெனியை வாங்கினது கரெக்டான ப்ரைஸில் கரெக்டான நேரத்தில் அந்த பிஸ்னஸ் அவர் ஐடென்டிஃபை பண்ணது 1980 கண்டினியூஸாக ஒரு 5லேருந்து 6 வருஷத்துக்கு மேலே கொக்கோ கோலா பிஸ்னஸை வாங்கிட்டே இருந்தார், நான் ஸ்டாப்பாக வாங்கிட்டே இருந்தார். ஏன்னா அவருக்கு அந்த பிஸ்னஸ் புரிஞ்சிருச்சு, இதில் என்ன பெரிய இன்னோவேஷன் இருக்குது, செலவு இருக்குது, ஒரு சிறப்பாக கொடுக்க போகிறோம், அவங்க மிக்ஸ் பண்ணி விற்க போகிறாங்க, அதுக்கு இவனுங்களுக்கு கொக்கோ கோலாவுக்கு காசு வரப்போகுது. சிம்பிள் லாஜிக். கோலா குடிக்கிறத எவனவே நிறுத்த போகிறதில்ல. இப்போ பாருங்கள், ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்னு வரும்போது கூட நம்ம மக்கள்லாம் கோலா குடிக்க மாட்டேன், எம்என்சி ப்ராடக்ட் பேன் பண்ணுறேன், A1 மில்க் ஊயின்னு குதிச்சாங்க. என்ன ஆச்சு? திருப்பி எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. ரொட்டீன் லைஃப்பில் எல்லாரும் அதை குடிக்க தான் செய்கிறாங்க. உணர்ச்சி வசப்பட்டு 1-2 நேரம் முடிவு பண்ணுறாங்களே தவிர அதை யாரும் ஒழுங்காக கடைசி வரையும் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. இது அவருக்கு, வாரன் பஃபெட்டுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு. இது ரொம்ப செலவு வைக்காத பிஸ்னஸ். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டான வேலையில் கரெக்டான நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு பர்ஃபெக்ட் ரிட்டர்ன் வரும்னு அவர் புரிஞ்சு அந்த கோக் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணது தான் பேக் டு பேங்க் கரெக்டான டைத்தில் என்ட்ரி ஆனது. இதே மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது, அந்த கண்டினியூஸாக அடுத்தடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். அந்த முக்கியமான விஷயம், ஒரு ஸ்டாக்கோட ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணாமல் இருக்கிறது. நம்ம ஃபியூச்சரில் அந்த கம்பெனி என்ன பண்ணுது, எது பண்ணுறதை பற்றிலாம் நமக்கு தேவையில்லை. அதை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, என்ன வேணாலும் நடக்கலாம். இன்றைக்கி அந்த கம்பெனி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுதா, கரெக்டான வேலையில் இருக்குதா, நம்ம உள்ள என்ட்ரி கொடுக்கணும். அவ்வளோதான், அவ்வளோ சிம்பிள். ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணவே கூடாது. 2008 ஸ்டாக் மார்க்கெட் கிராஷில் கூட வாரன் பஃபெட்டு சம லாபம் பார்த்தாரு. அது எப்படின்னா, அந்த டைமில் வெல்ஸ் ஃபார்கோ பேங்க் வந்து ரொம்ப சீப்பான விலையில் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அவர் என்ன பார்த்தாரு, இன்னும் அந்த கம்பெனியோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸில் எந்த சேஞ்சும் ஆகலை, இவங்க தேவையில்லாமல் பயந்து வித்துட்டு இருக்காங்க, இது நம்ம உள்ள குதிக்கிற நேரம், வென் எவ்ரிபடி இஸ் இன் பேனிக் தட்ஸ் த கரெக்ட் டைம் ஃபார் என்டர் அப்படின்றது தான் பஃபெட் சொல்லுவார். அதே மாதிரி தான் அதுலேயும் என்ட்ரி ஆயிருந்தார். கரெக்டாக நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரிட்டர்னும் அவருக்கு கிடைச்சிது. அதே மாதிரி தான் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ன்ற கம்பெனிலையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் பஃபெட் இன்வெஸ்ட் பண்ணது. இந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸில் சாலிட் ஆயில் ஸ்கேண்டல்னு ஒன்று ரொம்ப நாளாக ஓடிட்டே இருந்துச்சு. அந்த அந்த பிரச்சனையப்போ அந்த அமெரிக்கன் ப்ரைஸோட ஸ்டாக் வேல்யூ ரொம்ப குறைஞ்சிது. அப்போ பெர்க்ஷைர் ஹேத்வே நம்ம பஃபெட் தாத்தாவோட தான். பஃபெட் தாத்தா துணிஞ்சு அதை அடிச்சு 100க்கு வாங்கினார். அது காரணம், போன இடத்துலலாம் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டை மக்கள் யூஸ் பண்ணுறதை அவர் கண்டினியூஸாக பார்த்தார். இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாச்சே தவிர மக்கள் அந்த கார்டை யூஸ் பண்ணுறதை நிப்பாட்டல. ஸோ தாத்தாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, இது ஒரு டெம்பரவரி டவுன், இதுலேருந்து சீக்கிரம் அந்த கம்பெனி வெளில வந்துடும் அப்படின்றது அவருக்கு புரிஞ்சதுனால அந்த ஸ்டாக்கை வாங்கி ரொம்ப வருஷம் இப்போது டில் டேட் கூட அவர் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்ல லாபம் பார்த்துட்டார். அதே தான் நமக்கும் முக்கியமான விஷயம். எந்த இடத்துல தட்டணும்,
அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் எந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகணுன்றதை ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நானும் ரொம்ப நேரமாக ஒரு பிஸ்னஸை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, ஒரு நல்ல பிஸ்னஸை பார்த்து வாங்குங்க, அந்த நல்ல பிஸ்னஸ் எப்படி, அந்த நல்ல பிஸ்னஸ் எப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த சீக்ரெட்டை ஓப்பன் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சரவணகுமார்.